ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். போக்குவரத்து திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர நினைக்கிறது. அதற்கான மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. 30 மாற்றங்களை கொண்டு வருகிறது. மிக கடுமையான சட்டங்கள், மிக கடுமையான அபராதங்களை புகுத்துகிறது. 4 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹெல்மெட் போடணும். சீட் பெல்ட் போடலன்னா 1000 ரூபாய் அபராதம், ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபாய், இன்சூரன்ஸ் இல்லைன்னா 2000 ரூபாய், லைசன்ஸ் இல்லைன்னா 5000 ரூபாய், போலீஸ் சொல்றதை கேட்கலன்னா 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடுமையான அம்சங்களோடு இந்த ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது. இது ஒரு இன்னைக்கு போக்குவரத்து ரீதியா நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள், பல உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய சவால்களை விட பல 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 மடங்கு அதிகம், பிரச்சனைகள், சிக்கல்கள் அதிகம். எனில் இந்த ஒரு திருத்த சட்டம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா அல்ல பிரச்சனைகளை ஊக்குவிக்குமா? போக்குவரத்து திருத்த சட்டம் அத்தியாவசியமா அதீதமா விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அருணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் இணைகிறார் மற்றும் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு கடுமையான தண்டனை இல்லை ஒரு கடுமையான அபராதம் அப்படிங்கிறது ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பான டிட்டரண்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச புரிதல். அப்படித்தான் விதிகள் எல்லாம், போக்குவரத்து விதிகள் எல்லாம் கடுமையாக அமலாக்கக்கூடிய பல உலக நாடுகள் செஞ்சுட்டு வருது, வெற்றிகரமாக அமலாக்கிட்டும் வருது. எனில் நம்ம கடுமையான அபராதங்களோடு வரக்கூடிய இந்த ஒரு திருத்த சட்ட முயற்சி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது தான். அதாவது இந்தியாவில் சாலை விபத்துக்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. ஏற்கனவே சர்வதேச ரீதியிலையும் இது பற்றியான சில டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் நாமளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 2020க்குள்ள இந்த சாலை விபத்துக்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய மரணங்களை பாதியாக குறைப்பது என்பதையெல்லாம் இலக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நியாயம்தான். விபத்துக்களை தடுக்கணும், விபத்து மரணங்களை குறைந்தபட்சம் குறைக்கணும் என்பது நியாயமான ஒன்று. யாருக்கும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த திருத்தங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயத்தை பற்றி மட்டும் இந்த திருத்தங்கள் பேசலை. நீங்களே அதனுடைய சாரத்தை கடகடன்னு சொல்லிட்டீங்க. சாலை விபத்தை தடுக்கணும்னா அடிப்படையான விஷயம் சாலைகள் ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக பராமரிக்கப்படணும், ஒழுங்காக முதல்ல போடணும். ஆனால் அதை பற்றி இது பேசவே இல்லை என்பது மிகப்பெரிய சோகம். ஏற்கனவே ஆங்கில பத்திரிகைகள் 2 நாட்களாக செய்தி கட்டுரைகள் இதை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விபத்துக்கள்னால வழக்குகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 மட்டும் கிட்டத்தட்ட 75% விபத்துக்களுக்கு ஓட்டுநரே காரணம் என்று வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு பிரச்சனைன்னா, ரொம்ப எளிமையாக அவர் தான் அங்கே இருக்கார் ஸ்பாட்டில், ஆகவே அவர் தான் காரணம் என்று அவர் மேல ஒரு குற்றப்பத்திரிகையை போட்டு விஷயத்தை முடிப்பது என்பது இருக்கு. வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் தப்பா செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது மட்டும் அது ஒரு மேலெழுந்த வாரியான உண்மைங்கிறேன் நான். அடிப்படை உண்மைக்குள்ள போகலை என்பதுதான் விமர்சகர்களுடைய கருத்து. அதில் நியாயம் இருக்குன்னு எனக்கு படுது. உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ போன மாதம் புது டெல்லியில் என்ன நடந்திருக்குன்னா, ரோட்டில் பள்ளம், மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. இவர் பைக்கில் வர்றவர் அதில் மாட்டிக்கிறார். சடான்னு விழுந்தவுடனே பின்னாடி வந்த டேங்கர் லாரி அவர் அடித்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே காலி. பிரவீன் அவர் பேர், 45 வயசு. இப்போ யார் மீது வழக்கு போட்டாங்கன்னா அந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் மீது. இப்போ பிரச்சனை இந்த பள்ளம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த விபத்தே நடந்திருக்காது என்பது ஒரு முக்கியமான அம்சம். அடிப்படைகளை விட்டுட்டு இது ஒரு மேலெழுந்த வாரியா இந்த பிரச்சனை அணுகுதுங்கிறது உங்களோட முதற்கட்ட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நிறைய கடுமையான அபராதங்கள், ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய், இன்சூரன்ஸ் இல்லைன்னா 2000 ரூபாய், போலீஸ் சொல்றதை கேட்கலன்னா 2000 ரூபாய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இதனது செயலாக்கி இது நிச்சயமா பல நாடுகளில் இவ்வளவு கடுமையான அதிகமான ஃபைன்லாம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமது சாத்தியக்கூறுகள், செயலாக்கத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா, 1,00,000 பேருக்கு 5 டிராபிக் போலீஸ், 1,00,000 பேருக்கு வெறும் 5 டிராபிக் போலீஸ். இவ்வளவு கடுமையான சட்டம், இவ்வளவு கடுமையான அபராதங்கள்லாம் போட்டாலும் கூட அதை செயலாக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, காவலர்கள் இல்லை. அப்படிங்கும்போது இது பலன் தருமா இல்ல புதிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்டமானது நம்மளுடைய போக்குவரத்து துறையில் ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. தொடர்ந்து சொல்லுங்க பேராசிரியர். ஆண்டுக்கு
கிட்டத்தட்ட 5 லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. அது தினத்துக்கு ஒரு 500 பேர் சாவுறாங்க அப்படிங்கிறது ஒரு அலார்மிங் ரேட்டு. இதை தடுக்க வேண்டியது ஒரு நல்ல திட்டமாக போட்டு அரசோட கடமையாக இருக்கிறது. ஆகையினால இந்த நல்ல திட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 18 போக்குவரத்து மாநிலத்தோட போக்குவரத்து துறை அமைச்சர்கள் இருந்து அந்த ராஜஸ்தான் மாநிலத்து போக்குவரத்து துறை அமைச்சர் அதில் தலைவராக இருந்து இந்த சட்டம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னென்னா பொதுவாக நம்ம நண்பர் சொல்கிறாரு சாலைகள் மேடும் பள்ளுமாக இருக்கின்றன அப்படின்னு. நீங்கள் பாஜக அரசாண்ட வரை இந்த அதான் நெடுஞ்சாலைகள் எப்படி பராமரிக்கப்பட்டு வந்தது, இன்றைக்கி அதை எவ்வளவு சீர்தூக்கி பண்ணி கொண்டு இருக்கிறோம். 75 நெடுஞ்சாலைகள் இன்றைக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கின்றன. ஆகையினால இந்த சாலை போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும், மக்களுக்கு அதை இலகுவாக செய்ய வேண்டும், நல்ல சாலைகளாக கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதற்காக நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்மெட் அணியாமல் இருந்தால் ஒரு தண்டனைன்னு சொன்ன உடனே ஃபைனுன்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் எல்லாரும் ஹெல்மெட் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை இந்த இப்பயுமே புதுசா எந்த சட்டத்தையும் கொண்டு வந்துடல, புதுசா எந்த விதியும் கொண்டு வந்துடல, அதுக்கு கடுமையான தண்டனைகளை தான் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த தண்டனை அமலாக்கிறதுக்கே நம்ம கிட்ட ஒரு அமைப்பு இருக்கா, ஒரு வலுவான அமைப்பு இருக்கா? இன்னைக்கு பல உலக நாடுகள்ல டிராபிக் வயலேஷன் செஞ்சா அதை அவங்க அரசு அமைப்புகளுடைய பார்வையில இருந்து தப்பவே முடியாது. கேமரா இருக்கும், பிடிச்சிரும், இல்ல வீட்டுக்கே வந்துடும், நீங்க யாரும் ஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதைத்தான் நம்ம முதல்ல உறுதி செய்யணும். இன்னைக்கு ஹெல்மெட் போடலாம்னா அபராதம் இருக்கு, ஆனா அதையும் மீறி போடாம இருக்கிறாங்க சில பேர். ஆனா அப்படி போடாதவங்களை பிடிக்கிறதுக்கு காவலர் இருக்காங்களா முதல்ல நம்மள்ட்ட? இன்னைக்கு யூஎன் மீடியம் என்னன்னா காவலர் விகிதம் 300 பேருக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு. காவலர்களே நம்மள்ட்ட 813 பேருக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. டிராபிக் காவலர்கள் அதை விட கம்மி. சோ அதை உறுதிப்படுத்தணுமா? இந்த ஒரு ஃபைன் அதிகரிக்கிறது தீர்வா இருக்குமான்னு கேட்கிறேன். ஃபைன்னு சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனதில் ஒரு பயம் ஏற்படும். அந்த சிஸ்டம் பற்றிய ஒரு தெளிவான ஒரு ரோட் மேப் இந்த பில்லில் இல்லையே. இன்னைக்கு இப்பயும் கூட ஒரு காவலர்கள் பிடிச்சு அவங்க ஸ்பாட் ஃபைனுக்கான வாய்ப்பெல்லாம் தான் அதிகமா இதுல நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கு காவலர்கள் இருக்கணும்ல, அந்த அளவுக்கு இருக்கணும்ல. எத்தனை காவலர்களை வைக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளோட பண்ணணுங்கிறது முக்கியம். நீங்கள் திட்டங்கள் நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ஒரு பயன் வரும். அந்த ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போடணும். ரோட் மேப் மறுபடியும் அதற்கு அடுத்து அது வர்றதுக்கு தயாராக இருக்கிறது. ஆகையினால் என்னென்னவெல்லாம் நம்ம செயல்படுத்த போகிறோம், எந்தெந்த வகையில் இவர்களுக்கே கட்டுப்படுத்த போகிறோம் என்பது உண்மை. நிச்சயமாக இதை செய்தால்தான் அடுத்தது மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழி ஏற்படும். இல்லாவிட்டால் இந்த தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் மாதிரி வாகனங்களுக்கு நீங்கள் வழிபடவில்லை என்றால் அதற்கு ஒரு ஃபைன், அதுக்கு ஒரு 10,000 நினைக்கிறேன். ஆமா, அதுலயும் ஒரு நெறியோட கேள்வி இருக்கு. அது இந்த எமர்ஜென்சி வாகனம் அப்படிங்கறது அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் அது குறித்த கேள்விகளும் எழுது. ஆசிரியர் அருணன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஹெல்மெட் போடுவது கட்டாயம், அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இதில் அமலாக்கத்தில் பெரிய கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது போடாமல் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு, இதில் என்ன வண்டியை இம்போன் கூட பண்ணுவாங்க அப்படின்னு. உடனடியாக அந்த ஒரு தீர்ப்புக்கு பிறகு சென்னை மாதிரியான மாநகரங்களில் இன்னும் மற்ற பல இடங்களில் ஹெல்மெட் போடுறவங்க எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. அநேகமான பேர் இப்ப ஹெல்மெட் போடுறாங்க. ஸோ ஒரு கடுமையான ஒரு விளைவு பரிந்துரைக்கும் பொழுது இந்த ஒரு ரூல்ஸும் கூட கடுமையா பின்பற்றப்படும் இல்லையா? அதைத்தானே இந்த ஒரு சட்டமும் கொண்டு வர நினைக்கிறது. இல்லை, ஒரு கடுமையான சட்டம் என்பது அந்த விதிமுறை மீறலை தடுக்கும் என்று சொல்ல வரீங்க. ஆனால் எது அடிப்படையான விஷயம் என்பதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சகோதரி சொன்னாங்க பாஜக ஆட்சியில் நிறைய சாலைகள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நெடுஞ்சாலைகள் ஒழுங்காக பராமரிக்கப்படலாம், அதுக்கு எப்படி டோல்கேட்டில் வசூல் பண்ணுறாங்கிறதுக்குள்ளே கூட நான் போகலை. ஆனால் ஊர்களுக்குள்ள எந்த லட்சணத்தில் சாலைகள் இருக்குது என்பதை தயவு செஞ்சு அவங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த சாலைகள் சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் பல விபத்துக்கள் நடக்கின்றன. அதற்கு யார் பொறுப்பு?
அந்த கான்ட்ராக்டரை அல்லது அந்த அதிகாரிகளை பொறுப்பாக்க முடியுமா? அப்படி விதிமுறைகளை கடுமையாக்குவது பற்றி அந்த சட்டம் எதுவும் பேசலைங்க. நல்ல நல்ல சாலைகள் நிறைய இருக்குங்கிறீங்க. அந்த சாலையில ஹெல்மெட் போடாம போய் விழுந்தா அடுத்து வர்றேன். இல்ல அவருக்கு என்ன நிலைமை ஏற்படும்? அதே சமயத்துல இல்ல இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம சரி செய்யணும். அது பற்றி இந்த திருத்தங்கள் பேசல என்பதுதான் என்னுடைய வருத்தமும் விமர்சனமும். ரெண்டாவது, இந்த இதர பகுதிகள் கடுமையான இதெல்லாம் வருது. உதாரணமாக நீங்க கூட அந்த தொகையெல்லாம் சொன்னீங்க. ரெண்டாவது தப்பு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் 4000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன்ங்கிற மாதிரி வருது. அப்புறம் வந்து குடிச்சிட்டு ஓட்டுனா ரெண்டாவது தடவை பண்ணுனா 15000 ரூபாய் வரைக்கும் மிக கடுமையா இருக்குது. ஏன் பண்ணக்கூடாது? இல்ல அதான் வர்றேன். இதுல என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க நல்ல நோக்கத்துல கொண்டு வர்றீங்க, இந்த நோக்கத்தை நான் மறுக்கல. ஏன்னா பாதிக்கப்பட போறவங்க 3வது மனுஷன். இவர் குடிச்சிட்டு ஓட்டுனா இவர் பாதிக்கப்படுறாரா இல்லையோ, சும்மா போயிட்டு இருக்க ஆளு அங்க சாகக்கூடும். நான் அதை மறுக்கல. ஆனா என்ன ஒரு சிக்கல் என்றால், இந்த அதீதமான தண்டம் விதிப்பது என்பது விபத்துக்களை தடுக்குமா அல்லது இவ்வளவு தண்டம் கட்ட வேண்டியிருக்க என்று லஞ்சத்தை வளர்க்குமா என்கிற எனக்கு சந்தேகம் இருக்கு. காரணம், இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஊழல்மயமா போய் அது தடுக்கப்படணும். நம்ம வந்து அதுக்கான ஒரு மெக்கானிசத்தை கேட்கலாம். அதுக்காக நீங்க வந்து அது ஃபைனை உயர்த்தினா ஊழல் பெருகுங்கிறதுக்காக உயர்த்தக்கூடாது. இல்ல, எதுக்கு சொல்ல வரேன் என்றால், இதோட இன்னொன்னு என்ன பிணைஞ்சிருக்கு என்றால், இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழலை அகற்றுவது என்பதும் இணைஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். இன்னொரு பாயிண்ட், ஹெல்மெட். இன்றைக்கு பத்திரிகையில் ரொம்ப தீவிரமாக விவாதிக்க ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இதுவும் அதே போல தான் நீங்க சொன்னது, இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் ஹெல்மெட்டை, குறிப்பா சென்னையிலன்னு. ஆனா இந்த திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இல்லையா வர்றேன். அதுல உள்ள சிக்கலை பத்தி என்ன பேசப்படுதுன்னா, ஹெல்மெட்னு. இப்ப என்ன சிக்கல்னா, அந்த ஹெல்மெட்டை தாங்குற அளவுக்கு அதனுடைய கழுத்துடைய வலு இருக்குமா? எதுனா கழுத்து வலி வந்தா இல்ல, அதுக்கு லைட் மெட்டீரியல்ல லெகுவான மெட்டல்ல செய்யப்பட்ட ஹெல்மெட்டை இந்த அரசு உத்தரவாதப்படுத்துமா, அதுவும் வாங்கக்கூடிய விலையில என்பதெல்லாம் இன்றைக்கு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் அதுல இல்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் செய்யறதுன்னு சொல்றீங்க, ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் பூரணமாக யோசிச்சீங்களா? இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அணுகல அப்படிங்கிறாரு. என்னுடைய புரிதல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்திலேயே இன்னைக்கு ஹெல்மெட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மோட்டார் வெஹிக்கிள் இருக்கிற அமல்ல இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் சட்டம் படி யாரு உற்பத்தி செய்யறாங்களோ வண்டியை அவங்க ஹெல்மெட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, விதி இருக்கு. அதை யாராவது பின்பற்றாங்களா? இல்ல. ஏற்கனவே பல விதிகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சட்டம் அணுகி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தண்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு, அதிகரிக்குது. அது இப்ப நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது, முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அதனது உறுதியான செயலாக்கத்தையா அல்ல புதிய தண்டத்தையா? பேராசிரியர் ராஜலட்சுமி. அதாவது நம்ம அன்பர் வந்து அப்படியே ஒரு திசை திருப்பி விடுறாரு. நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்புங்கிறது ஒன்று, அடுத்தது போக்குவரத்து விதிகள் என்பது ஒன்று. 2 வகையாகவும் நம்ம சேஃப்டியை சொல்லணும், ரோட் சேஃப்டியை சொல்லணும். இந்த ரோட் சேஃப்டியானது நிச்சயமாக இத்தனை கட்டணங்கள் இருக்கிறது, இவ்வளவு ஃபைன் போட போகிறாங்க, இவ்வளோ அபராதம் இருக்கிறதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் வந்து அதில் வந்து ஒரு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நம்ம ஒரு இது கொடுக்கணும். நம்ம நாட்டில் நடக்கிற 5 லட்சம் விபத்துகள் நடக்குதுங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. திறந்தனா 500 பேர் சாவறாங்கிறது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நாம் தடுக்க வேண்டும். போலீசார் பிடிப்பாங்க அப்படிங்கிற பயம். இப்ப 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து போலீசார் அப்படியே அமல்படுத்துவாங்க. அச்சம் எல்லாரும் போட்டுட்டு தான் போவாங்க. இல்லாத கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கிறோம், ஒரு சிஸ்டத்தை கொடுக்கிறோம். அது நரேந்திர மோடி கையில மட்டும் இல்ல, அது நரேந்திர மோடி கையில மட்டும் இல்ல, அந்தந்த மாநில அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மத்திய சட்டம் மட்டுமே உறுதி செஞ்சிட முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாம் நேராக நடக்க வேண்டும் என்பதை உத்தரவாதம் செய்வோம். அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்சிஸ்ட் பண்ணுவோம். இல்ல நீங்க இன்சிஸ்ட் தான் பண்ணலாம். இப்ப அந்த ஒரு ஓட்டிக்கு வாய்ப்பு இருக்குமானா அந்த ஓட்டியை இயல்பாகவே அடைக்கக்கூடிய சூழலை இந்த சட்டம் ஏற்படுத்தியிருக்கான்னு பேராசிரியர் கேட்கிறார். அந்த ஓட்டையை நம்ம அடைக்க வேணும்னு நினைக்கிறீங்களா, அடைக்க வேண்டாம் நினைக்கிறீங்களா? ஹரி, அத முதல்ல அடைச்சிட்டு அடுத்த வேலையை செய்யணும். எல்லா சிஸ்டம் ஒழுங்காக செயல்பட வேண்டும்.
அரசு ஏற்கனவே அடைச்சிட்டோம். மத்திய அரசு வந்து பல இடங்களிலும் இந்த மாதிரி ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு தன்மையை கொண்டு வந்திருக்கோம். ஆகையினால எல்லா மாநில அரசுங்க, அதாவது நாங்கள் பிஜேபி அரசாங்கம் நடக்கும் மாநில அரசுகள்லயும் அப்படிதான் இருக்கு. ஆகையினால மற்ற தமிழ்நாடு உட்பட மற்ற அரசுகள் அதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் பயந்து போய் நேராக செயல்படுவார்கள். குடித்து கொண்டு ஓட்டுவதோ, இன்சூரன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டுவதோ, வெஹிக்கிள் அதிக பேரை ஏற்றிக்கொண்டு டூ வீலர்ல செல்லுவதோ இவையெல்லாம் தடுக்கப்படும். இருக்கக்கூடிய தப்பிக்கவே முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது, இல்ல ஃபைன் இம்போஸ் ஆகும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தண்டத்தொகை அபராத தொகைக்கே எல்லாரும் பயந்துருவாங்க. இப்ப நீங்க கூட்டுவதனால லஞ்சகத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி அதை அமல்படுத்துறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கிறோமா? Does the act speak about that? Does the bill speak about that? அதாவது அபராதத்துக்குள்ள அவங்க வரக்கூடாதுங்கிறத கொள்கையை தவிர நிறைய அபராதம் கலெக்ட் பண்ணணும்னு கொள்கை கிடையாது. அபராதத்தை அதிகமாட்டும் போது பயப்படுவாங்க. இன்னைக்கே ஹெல்மெட்டுக்கு அபராதம் போடும்போது பயப்படுறாங்க, இல்லாட்டி பயப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நீங்க 100 ரூபாய் தான் ஹெல்மெட்டுக்கு அச்சம் இன்னும் கூடுதலா இருக்கும். அந்த இப்ப இருக்கக்கூடிய அபராதங்களை செயல்படுத்துறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? அதற்கான அமைப்புகள் இருக்கா? ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இருக்கா? அமைப்புகள் உண்டாக்கப்பட வேண்டுமா இல்லையா? அமைப்புகள் நிச்சயமாக இருக்கணும். இன்னும் அவைகள் நன்றாக செயல்படுத்தப்பட வேண்டும். மற்ற இதெல்லாம் மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா அவங்க கேமரா வச்சு எல்லாம் பாக்குறாங்கன்னு மன்பர் சொன்னாரு. நிச்சயமாக நம்மளும் அந்த மாதிரி சிஸ்டங்களை செயல்படுத்தணும். எங்கேயோ இருந்து யாரோ வாட்ச் பண்ணுவாங்க, ஃபைன் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா தவறுகள் தடுக்கப்படும். இந்த மாதிரி விபத்துகள் குறைக்கப்படும். விபத்துகள் வழியாக கட்டுப்படுத்த வேண்டாம். மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேற திட்டங்கள் இருக்கிறது. இந்த ஒரு சட்ட திருத்தத்துடைய நோக்கம் உன்னதமானது, மாற்று கருத்தே இல்லை. அது அணுகக்கூடிய விஷயங்கள், அதுக்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் பற்றிய விவாதம் தான் எழுந்திருக்கிறது. இன்னும் இது பல கட்டங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது சட்டமாக மாறுவதற்கு. பாராளுமன்றத்தில் நீண்ட விவாதத்துக்கு பிறகு, பல்வேறு ஸ்கூட்டினிக்கு பிறகுதான் இது செயலாக்கத்துக்கு வரப்போகிறது, விவாதத்துக்கு உள்ளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.